வணக்கம், நான் ராஜி. போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் அதோடைய பேஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பற்றின முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுதந்திரம் அடைந்த வருடம், அதாவது 1947 2020 வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் 1947 சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 சென்னையில் கொடியேற்றினது, தேசிய கொடியேற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோட்டையில் அப்போ இருந்த முதலமைச்சர் திரு ஓமந்தூரார் தான் தேசிய கொடியை ஏற்றியிருப்பாங்க. அதே சமயத்தில் அவினாசி சிவலிங்கம் செட்டியார் அவர்கள் தலைமையில் தமிழ் கலைக்களஞ்சியம் உருவாக்கும் பணிகள் தொடங்கியிருப்பாங்க. 1948 நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா இனாம் நிலங்கள் ஒழிப்பு, ஜமீன்தாரி ஒழிப்பு, அதுக்கப்புறம் தேவதாசி முறை ஒழிப்பு, இதெல்லாமே நடந்திருக்கும். தமிழ் கலைக்களஞ்சியம் வெளியீடு இந்த சமயத்தில் தான் நடந்திருக்கும். 1948 திரு ஓமந்தூரார் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ இந்திய கட்டாயமாக்க அந்த உத்தரவை பிறப்பிச்சிருப்பார். ஸோ அதனால சென்னையில் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறதும் நடந்திருக்கும். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஒதுக்கீட்டு முறையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசி லிங்கம் நூல்களை முறைப்படுத்தும் வகையில் பொது நூலகங்கள் மசோதாவை கொண்டு வந்திருப்பார். 1949 அப்படின்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோற்றம் இந்த வருஷம்தான், செப்டம்பர் 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு சின்னமாக கோபுரம் தேர்வு செய்யப்பட்டது. கட்டாய கல்வி திட்டம், அதே மாதிரி முதல்வர் குமாரசாமி ராஜா சென்னை மாகாணத்தில் இருந்து 25 மாவட்டத்திலையும் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்தியிருப்பார். ஏப்ரல் 1 1949 இதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம், தமிழ்நாடும் ஆந்திராவும் இணைந்து சென்னை மாகாணத்துக்கு முதலாவது பொது தேர்தல் நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. ஆனாலும் காமன்வெல்த் கட்சி, உழைப்பாளர் கட்சி, இவங்க எல்லாரோடைய ஆதரவோடையும் சேர்த்து ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை 1952 பதவியேற்றிருப்பாங்க. மதுவிலக்கு சட்டம் திருத்தப்பட்டிருக்கும். ஸோ இது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் 1953 பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணம் 2ஆக பிரிக்கப்பட்டு தனி ஆந்திர மாநிலம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு சென்னை மாகாணம் அப்படின்ற பேரே தான் இருந்தது. தமிழ்நாடு அப்படிங்கிற நேம் நம்ம யூஸ் பண்ண கிடையாது. அதே மாதிரி BHEL அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஸோ அது திருச்சியில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ பாரத மிகுமின் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பெல் திருச்சியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1954 பார்த்தீங்க அப்படின்னா திரு ராஜாஜி அவர்கள் கொண்டுட்டு வந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு வந்திருக்கும். ஸோ அதை அடுத்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருப்பார். அதுக்கப்புறம் 1954 ஏப்ரல் 13 திரு காமராஜர் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றிருப்பார். ராஜாஜி அவர்கள் கொண்டுட்டு வந்த கல்வி திட்டத்தை ரத்து செய்தது தான் இவர் பண்ண முதல் வேலை. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1955 சென்னை ஆவடியில் இந்திய தேசிய காங்கிரஸோடைய 60வது பொது மாநாடு நடந்திருக்கும். சென்னை பெரம்பூரில் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை ஸ்விஸ் அரசுடைய ஒத்துழைப்போடு இது நடந்திருக்கும். ICF அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த இடம். அதுக்கப்புறமா 1956 தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை திரு காமராஜர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடங்கி வைத்ததும் இந்த வருஷம்தான். குமரி மாவட்டத்தை தமிழகத்தோட இணைத்ததும் 1956 தான். கேரளா கர்நாடகா பகுதிகள், ஸோ குமரி மாவட்டம் இணைக்கப்படும் போது கேரளா கர்நாடகா பகுதிகள் தமிழ்நாட்டில் இருந்து தனியாக பிரிஞ்சு போயிருக்கும். ஸோ இதெல்லாமே 1956 நடந்த முக்கியமான விஷயங்கள். 1957 அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் முதல் பெண் அமைச்சராக திரு காமராஜர் அவர்களுடைய அமைச்சரவையில் லூர்தம்மாள் சைமன் பொறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ உள்ளாட்சி இலாக்கா இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சட்டசபை அரசினர் தோட்டத்தில் இருந்து புனித ஜார்ஜ் கோட்டைக்கு, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது 1957ங்க. அதுக்கப்புறம் 1960 பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஜெர்மன் உதவியோட IIT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி நிறுவனம் தொடங்கியிருப்பாங்க. அறநிலைத்துறை நிர்வாக சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். திருத்தணி தமிழகத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். 1961 அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் தமிழ்நாடு அப்படின்னும் ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னும் தமிழக அரசு எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிருப்பாங்க. ஸோ இதை இந்த விஷயத்துக்கான அறிவிப்பை இப்போ தான்
அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சமூக நலத்துறையும் பெண்கள் முன்னேற்ற பிரிவும் இணைந்த பெண்கள் நலத்துறை அப்படின்ற ஒரு விஷயம் 1961 தான் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ பெண்கள் நலத்துறை அப்படிங்கும்போது கொஞ்சம் அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து விமென் எம்பவர்மெண்ட் அல்லது சில்ட்ரன் குழந்தைங்களை பற்றின விஷயம், அதே மாதிரி பெண்களை பற்றின விஷயம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துக்கோங்க போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா 1962 நம்ம பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம் தொகுதியில் திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். ஸோ ரொம்பவே ஹிஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து சொல்லியிருப்பாங்க. 1963 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாமே அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து திரு காமராஜர் அவர்கள் வந்து முன்வைச்சிருப்பார். ஸோ இதனால் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து திரு பக்தவச்சலம் அவர்கள் வந்து முதல்வராக இருப்பாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி 1964 வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ணா தலைமையில் சென்னையில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு வந்து நடந்திருக்கும். 1964 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் தமிழ்நாட்டை தாக்கிய வரலாறு காணாத ஒரு புயல் தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு ஊர் வந்து கடலில் மூழ்கினது இந்த சமயத்தில் தான் வந்து, அதாவது 1964 நடந்த ஒரு கோர சம்பவம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட 1500 பேர் வந்து இறந்துருப்பாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு புறப்பட்ட ஒரு ட்ரெயினும் வந்து இப்போ ஒரு ரயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புயலில் சிக்கி கடலில் மூழ்கி அதிலிருந்தும் கிட்டத்தட்ட 115 பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சோகத்தை கொடுத்த ஒரு பெரிய விஷயம்தான் இது. அதுக்கடுத்து 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து இன்னமுமே வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1964 தீவிரம் அடைஞ்சு 65 ஆரம்பத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஃபெப்ரவரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து வாபஸ் வாங்கியிருப்பாங்க. ஹிந்தி பேசாத மக்கள் அவங்க விரும்புகிற வரைக்கும் ஆங்கிலம் நீடிக்கும் அப்படின்ற திரு நேரு அவர்களுடைய உறுதிமொழியை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அறிவிப்பு செஞ்சிருப்பார். அது 1965 தான். அதே மாதிரி கல்லூரிகளில் தமிழ் முதல் முறையாக பயிற்று மொழியானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 தான். ஸோ தமிழ் மொழி கல்லூரியில் வந்து ஒரு பயிற்று மொழியாக வந்து இருந்தது அப்படிங்கிறது இப்போ இருந்து தான். அதுக்கப்புறம் 1966 காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் திரு காமராஜர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 1978 தான் வந்து இதை வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் அது வந்து காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்ற பேரோட தான் இருந்திருக்கும். அதே மாதிரி 1967 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றுவதற்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது 1967 வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1968 வந்து 1968 வந்து சென்னை தரமணியில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். 1969 67 தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 1969 சென்னை மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயராக வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஸோ ஜனவரி 14ஆம் தேதி தான் இது நடந்திருக்கும். அதே மாதிரி அதே வருஷம்தான் 69 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தொடக்கமும் வந்து இதே வருஷத்தில் தான் நடந்திருக்கும். 1970 அப்படின்னு பார்க்கும்போது மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து அரசு விழாக்களுடைய தொடக்கத்தில் பாடப்படும் அப்படின்னு முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து அறிவிப்பு செஞ்சிருப்பார். கல்பாக்கத்தில் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டதும் இந்த வருஷம் தான் 1970. 1971 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டில் 23 வருஷம் காலம் அமலில் இருந்த மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் திறக்கப்பட்டன. அதுவும் வந்து ரொம்பவே ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நிறையா பேர்கிட்ட வந்து எதிர்ப்பை வாங்கின ஒரு விஷயமா வந்து இது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1971 தான். 1972 தான் இந்தியா இலங்கை உடன்பாட்டின்படி கச்சத்தீவு வந்து இழக்கப்பட்டது. ஸோ கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்கா கிட்ட நம்ம தூக்கி கொடுத்தது 1972 72 கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் 73 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிற வகையில் இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டது வந்து 1973 தான் செஞ்சுருப்பாங்க. தமிழகத்தில் பெண் காவலர் அறிமுகப்படுத்தப்பட்டது 1973. பெண் காவலர்கள் தான் இப்போ அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறது லேட்டராக தான் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் 1973 வந்து பெண் காவலர்களுடைய காவலர்கள் மட்டும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1975 வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எமர்ஜென்சி, ஸோ அவசர நிலை பிரகடனம் படுத்தியிருப்பாங்க திருமதி இந்திரா காந்தி அவர்கள். ஸோ திமுக வந்து இதற்கு ஒரு எதிர்ப்பும் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி இதுக்கு. அதே மாதிரி எழுத்தாளர் திரு அகிலனுக்கு ஞானபீட விருது வந்து இந்த வருஷத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. தென் 1976 வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியை வந்து மத்திய அரசு கலைச்சிருப்பாங்க. கலைச்சிட்டு குடியரசுத் தலைவருடைய ஜனாதிபதி ஆட்சி வந்து இங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரு காமராஜர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதும் இதே வருஷம்தான், 1976. அதுக்கப்புறம் 1978 அப்படின்னு பார்க்கும்போது மேல்நிலை கல்வி, அதாவது 10th +1 +2 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ +1 +2 அப்படிங்க கூடிய மேல்நிலை கல்வி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது 1978. அதே மாதிரி சென்னையில் செயல்பட்டு வந்த கிண்டி பொறியியல் கல்லூரி, ஏசி தொழில்நுட்ப கல்லூரி, குரோம்பேட்டில் MIT, இந்த பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் சேர்த்து பேரறிஞர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அப்படின்னு தொடங்கப்பட்டது. இப்போ தான் லேட்டராக தான் இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டின்னு மாற்றிருப்பாங்க. ஸோ அண்ணா பல்கலைக்கழகம்னு ஆரம்பிக்கும் போது அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1980 அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அகெயின் அதிமுகவுடைய ஆட்சியை கலைச்சு குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. 1980 அக்டோபர் 1 சென்னையில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து இந்த வருஷம்தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ 1980 வரைக்கும் 47லேருந்து 80 வரைக்கும் நடந்த முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய கண்டினியூவேஷனை வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.